அனைவருக்கும் வணக்கம். முருகனின் வரலாறு பகுதி 1இல் முருகனுடைய பிறப்பு மற்றும் பெயர் காரணங்களை பற்றி அறிந்தோம். இந்த பகுதியில் முருகனின் பிறப்பை பற்றி பல்வேறு கதைகள் உள்ளன. அதாவது இராமாயணம், மகாபாரத, புராண கதைகளில் முருகனின் பிறப்பை பற்றி எவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் என்பதை தொடர்ந்து காணலாம். முருகனின் பிறப்பை பற்றி பல்வேறு கதைகள் இருக்கின்றன. வால்மீகியின் இராமாயணத்தில் அவர் தெய்வங்கள் ருத்ரா மற்றும் பார்வதியின் குழந்தையாக விவரிக்கப்படுகிறார். அவருடைய பிறப்புக்கு அக்னி மற்றும் கங்கை துணை புரிகிறது. மகாபாரதம் முருகனின் புராணத்தை மகேஸ்வரன் மற்றும் பார்வதியின் மகனாக முன்வைக்கிறது. கந்த புராணப்படி அசுரர்களான சூரபத்மன், தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர்